டிஎஸ்ல ஃப்ரெண்டு பிடிப்போன்ற மாதிரி நம்ம டீம் வந்து சொன்னாரு. சரி வாப்ரா ஃப்ரெண்டு பிடிப்போம், நானும் நம்ம டீம் கூட சேர்ந்து ஃப்ரெண்டு பிடிப்போம். ஃப்ரெண்டு ஆயிட்டான இந்த ஐஸ் ஆயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம டீம் ஒரே தாங்கால போட்டானுங்க. போட்டதுக்கப்புறம் அவன் கில்ல அரைட்டுவான். எனக்கு ஒரு பயம் எங்கடா அவனை வச்சு விடுவானோன்ட்டு. சரி எல்லாம் ஒன்றுமே பொம்முன்னு நினைக்கிறானுங்க. நம்ம எமௌண்ட்டை போடணும் போட்டாங்க ஐஸ். போட்டதான் தப்பு போல்து. எமௌண்ட்டை போட்டு அப்படியே ஒரு அடி தலைமையில தப்பான இறங்கி விட்டா அந்த நூம்பு ஒன்றுக்கிறான் இந்த பாட்டு குட்டி. அதுக்கப்புறம் இவனு எத்தனை ரிவெஞ்சு தாங்க ஐஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. சரியான ரிவெஞ்சா எனக்கு எமௌண்ட்டை போகிற சாவோட நான் அடிச்சு விட்டு அவன் டீம் அதை அப்படியே வந்தான். போட்டு தலைமையிலன்னு போட்டு எமௌண்ட்டை உடவே ஐஸ் ஒருத்தனுவான். இங்கெல்லாம் இவர் பார்த்தீங்கன்னா உனக்கு சுடவே தெரியல ப்ரோ அப்படின்ற மாரி போட்டு எமௌண்ட்டு தான் கரகரன்னு சிறிய எமௌண்ட்டு போட்டு இவங்களை வெறுப்பே தெளிந்தான். எதுக்கு ஃப்ரெண்டு புரியுற மாதிரி புஸ்தி இப்படி கேவலமாக அஸ்தி எமௌண்ட் ஆட போகிறான்னு தெரியல. நம்ம விடுமா நம்ம எமௌண்ட்டை இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கோர்னா போடுறீங்க போடவே விடாது. ஸ்கோப்பு திரும்ப 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 போகிற ஒரு அடினு போகிற போட்டு அமுச்சு விட்டோம். அதுக்கே இவன் எப்படி இருக்கணும் ஒரு கமாண்டை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அவனை கீழே திருப்பி வந்தானா இவனுக்கு விடுமா அவங்க அடி அடி வெஸ்ட்டு பரடுது. அவன் ஸ்குவாலை தெரிக்குது எமௌண்ட்டை போட்டு மேட்சை முடிச்சு விட்டோம்.